வணக்கம், நான் முரளிதரன். இது சோல் சக்தி தமிழ் சேனல். போன வீடியோவில் குலதெய்வம்னா என்ன அப்படின்னு பார்த்துருப்போம். அடுத்த வீடியோவில் குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாட்டில் தவறுகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மனிதர்களால் வரக்கூடிய தவறுகள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சொந்தக்காரங்க பிரச்சனை, அந்த ஊரில் பூர்வீகத்தில் மனிதர்களால் வரக்கூடிய பகை, அதனால் அந்த கோயிலை யாரும் போய் நாடி போய் கும்பிட்றதில்ல. அவங்களால பிரச்சனைகள் வருது, இல்லை கோயிலை அக்சஸ் பண்ண முடியல அப்படின்ற நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அது போக அந்த கோயிலை போய் கும்பிட முடியலன்றதுனால அங்கேருந்து நான் பிடிமண் எடுத்துகிட்டு வந்து நான் இருக்கிற ஊர்லேயே கோயில் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த பிடிமண் எடுத்துகிட்டு வந்து கோயில் கட்டிக்கிறாங்க. இது ஒரு பிரான்ச்சுன்னு சொல்லுவோம். பட் இதோட வழிபாடு உத்தமமாக இருக்கும் அப்படின்னா பெரிய பலம் இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் இந்த தவறை பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய மூலதெய்வ கோயில்னு சொல்லுவோம். அதாவது ஆணிவேர் அங்கே தான் இருக்குது. இங்கே கிளைகள் எல்லாம் பெரிய பலம் இருக்குமாங்கிறது சந்தேகம்தான். ஆணிவேரான மூலதெய்வ கோயிலை தான் போய் கும்பிடணும் அப்படிங்கிறது தான் விதி. இதை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் பிரான்ச்சை கும்பிட்டுட்ருக்கோம் அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துங்க. இது போக எங்கள் மூலதெய்வ கோயிலில் நாங்கள் ரெகுலராக கோயில் பூஜை பண்ணிகிட்ருக்கோம். குலதெய்வ வழிபாடுகள் வருஷம் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கிறத எந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணுறீங்கன்றது எனக்கு கமெண்டில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதை வச்சு நம்ம நிறையா பேசலாம். சிவாய நமः.